வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் அழகு பயிற்சி 1 4th சம் ஏ ஈக்குவல் டு 9 10 11 12 13 14 15 16 17 என்க ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் ஓகேவா. மற்றும் எஃப் வந்து ஏ கோஸ் டு என் ஆனது எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு எண்ணின் அதிகபட்ச பகாக்காரணி என் பிலாங்ஸ் டு ஏ என வரையறுக்கப்பட்டால் எஃப்பின் வரிசை சுடுவின் கணத்தை எழுதுக மற்றும் எஃப்பின் வீச்சகத்தை காண்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏ வந்து எழுதும். ஏ எடுத்துட்டு 9லேருந்து 11 9 10 11 12 13 14 15 16 17 ஓகேம்மா. எஃப் ஆனது ஏ கோஸ் டு என் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஓகேவா. என் பிலாங்ஸ் டு ஏ இதில் கொடுக்கப்பட்டதை நம்ம எழுதிட்டு இதில் வந்து அதிகபட்ச பகாக்காரணி அப்புறம் கொஸ்டின் வந்து வரிசை ஜோடிகளின் கணம் எஃப்பின் வீச்சகம் இதை வந்து கேட்டிருக்கான். இப்போ அது வரிசை ஜோடிகளின் கணத்தை வந்து எப்படி எழுதணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல எஃப் ஈக்குவல் டு 9 10 11 12 13 14 15 16 17 வரை இருக்குது. அப்படி தானே 9 to 17. இப்போ வரிசை ஜோடிகளின் கணம் அப்போ 9ஓட ஜோடி வந்து என்னது அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 9 எழுதிக்கிட்டு அதிகபட்ச பகாக்காரணி பார்த்தீங்களா, கேள்வி பார்த்தீங்களா, அதிகபட்ச பகாக்காரணிகள்லாம் இப்போ பகாக்காரணிகளுக்கு நம்ம காரணிகள்லாம் என்னெல்லாம் சொல்லலாம்? 1 சொல்லலாம், 3 சொல்லலாம், 5 7 ஓகேவாம்மா. 5 1 3 11 13 17 19 இதெல்லாம் வந்து என்னது பகா காரணிகள் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஒன்றுக்கு அடுத்து 2 வரும் இல்லையா, ஒன்றுக்கு அடுத்து 2 வரும், 3 5. இந்த 10 வந்து சொல்ல முடியாது, ஏன்னா 10 வந்து 2ஆல் வந்து நம்ம வகுக்கலாம். அதே 10 வந்து என்ன செய்யலாம், 5ஆலையும் வகுக்கலாம். 6 வந்து சொல்ல முடியாது, ஏன்னா 6 வந்து என்ன செய்யலாம், 2ஆலையும் வகுக்கலாம். அதே 6 வந்து 3ஆலையும் வகுக்கலாம். 1 2 3. 4 வந்து சொல்ல முடியாது, ஏன்னா 4 வந்து 2ஆலையும் வகுக்கலாம். 5 வகுக்க 7 8 வகுப்படும் தானே, 8 வந்து 2ஆலையும் வகுக்கலாம். அப்படி தானேம்மா. அதே 8 4ஆலையும் வகுக்கலாம். 9ஐயும் சொல்ல முடியாது, ஏன்னா 9 வந்து என்னது 3ஆலையும் வகுப்படும். பகாக்காரணிகள்னால் இதுதான் வகுப்படாத எண்கள். இப்போ பாருங்கள், இந்த 5 வந்து எதால் வகுக்க முடியும், 1ஆலையும் வகுக்க முடியும், 5ஆலையும் வகுக்க முடியும். 7 1ஆலையும் வகுக்க முடியும், ஒரே எண்ணாலையும் அதே எண்ணாலும் வகுப்படக்கூடிய எண்கள் வந்து என்னது பகாக்காரணிகள். இதுதான் என்னது பகாக்காரணிகள். இப்போ இந்த 9 வந்து நம்ம வகுக்கிறோம் 3ஆல் வந்து வகுக்கிறோம்ல, 3 * 3 9. அப்போது அதிகபட்ச பகாக்காரணி 3 வந்து ஒரு பகாக்காரணி, ஆனால் இது வந்து அதிகபட்சமாக இருக்குது. அதுக்கடுத்தால 10க்கு வந்து என்னது 10 வந்து நம்ம வகுப்போமா, 2 * 5 10. இதில் எது அது ஜாஸ்தியாக இருக்குது, அதிகபட்சமாக 5 தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்லியிருக்கான், அதிகபட்ச பகாக்காரணி ஓகேவாம்மா. அப்போ இது வந்து 5, அப்போ 2 5 எது பெரியது 5, அப்போ 5 ஓகேவாம்மா. அடுத்து 11 வந்து எப்படி வகுக்கலாம், 11ஆல் வகுக்கலாம். அப்போ 1, அப்போ 1 11 எது அதிகபட்சம் 11 ஓகே. 12 இப்போ 12 வந்து முதல்ல 2 2 12 மறுபடியும் 2 3 2 6. அப்போ 3 தான் அதிகபட்சமாக இருக்குது. அப்போது 12ஓட ஜோடி வந்து என்னது 3. அதுக்கு பிறகு 14 போடுவோமா, 14 வந்து வகுப்போமா, 14 வகுத்தா 2ஆல் வகுப்போம், 7 2 14. அப்போ அதிகபட்ச பகாக்காரணி 7. அப்போது 14 × 7. அடுத்து 15க்கு என்ன ஜோடி வரும், 15 வந்து வகுப்போமா, 3ஆல் வகுத்தது
3 ஸ்டார் 5 15. அப்போ 5 இதில் அதிகபட்சமாக இருக்குது 5. அப்போது 5. அதுக்கு இடத்துல 16. 16 வந்து வகுப்போமா? 16 வகுத்தா 2 4 2 8 2 எல்லாமே இது ஒரே காரணிகளாக தான் இருக்குது. 2 2. அப்போ 2. 17 வந்து 17 வந்து எந்த நம்பரால் வகுக்க முடியும்? 17ஆல் தான் வகுக்க முடியும். 17ஆல் வகுத்தா 1. அதிகபட்சமாக இருக்குது 17. அப்போ 17. இதுதான் என்னது? வரிசை ஜோடிகள். நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? பார்த்தீங்களாம்மா? வரிசை ஜோடிகளின் கணத்தை எழுதுக. இதெல்லாம் என்னது? ரஃப் ஒர்க்கு. இதுதான் ஆன்சர். ஒவ்வொரு எண்ணுக்கும் வரிசை ஜோடிகளின் கணத்தை எழுதிட்டோமா? எல்லாமே அதிகபட்ச பகாக்காரணிகள். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்? எஃப்பின் வீச்சகத்தை காண்க. எஃப்பின் வீச்சகம் என்ன சொல்லுமா? வீச்சகம் எஃப்பின் வீச்சகம் வந்து என்னது? செகண்ட் நம்பர் என்னதுமா? 3 5 3 5 3 3 5 11. இந்த இரண்டாவது நம்பர் இருக்கலாமா? இதுதான் வீச்சகம். அதில் உள்ள எல்லா நம்பர்ஸும் எடுத்தாலுமே அதுதான் வீச்சகம். இது வந்து 3. அதுக்கு பிறகு 7 5 7 5 அந்த ரெண்டாவது நம்பர் 7 5. அதுக்கு படத்தில் 2 17. இதுதான் என்னது? வீச்சகம். 2 17. ஓகேவாம்மா? இப்போ வரிசை ஜோடிகளின் கணத்தை வந்து எழுதியாச்சு. எஃப்பின் வீச்சகத்தையும் நம்ம எழுதியாச்சு. ஓகேம்மா? முதல்ல வந்து இதை கிவ்வனை வந்து கொடுக்கப்பட்டதை எல்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுக்கு வரிசை ஜோடிகள் வந்து என்ன செய்யணும்? 9 வந்து எதால் வகுக்க முடியும்னு சொல்லி பாருங்கள். 9. அப்புறம் 10. 9 to 17க்குள்ளே எல்லா வரிசை ஜோடிகளையும் எழுதியாச்சு. அடுத்து நமக்கு கேட்டது என்னது? வீச்சகம். வீச்சகம் என்னது? 3 5 11. இந்த ரெண்டாவது நம்பர் இருக்கலாமா? அதுதான் என்னது? வீச்சகம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது என்னது? கேள்வி எஃப்பின் வீச்சகம் என்னது? எஃப்பின் வீச்சகம் வந்து 3 5 11 3 7 5 2 17. ஓகேம்மா? நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நோட்டை எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேம்மா? உங்களுக்கு ஏதாவது மோர் ப்ராப்ளம் என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்கம்மா. நான் ப்ராப்ளத்தை அப்படியே அப்லோடு பண்ணி விடுறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேம்மா? உங்களுக்கு எதாவது டியூஷன் தேவைப்பட்டால் சொல்லுங்கம்மா. நான் என்ன செய்கிறேன்? லைவ் செக்ஷனில் வந்து அழகாக உங்களுக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் நான் உங்களுக்கு அழகாக மறுபடியும் டியூஷன் எடுக்கேன். ஆனால் நீங்கள் பணம்லாம் கட்ட வேண்டாம். லைவ் கிளாஸுக்கு வந்து உங்களுக்கு மறுபடியும் பாடம் நடத்துகிறேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.